ஆராதனையில் சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாள் தம்முடைய சீசருக்கு தம் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அல்லேலூயா. அதே போல அந்த 40 நாள் அந்த 6 வாரங்கள் உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னேன். உயிர்த்தெழுதலை குறித்து உங்களோட கூட பேசுகிறேன். பாருங்க, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் உயிர்த்தெழுதலின் வல்லமை. பேதுருடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுத வல்லமை எப்படி கிரியை செஞ்சது, அவனை எப்படி மாற்றினாரு. யாக்கோபுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி கிரியை செஞ்சு, சாதாரண ஆளாக இருந்த மனுஷன், அவிசுவாசியாக இருந்தவன் தலைவனாய் மாற்றிட்டார் யாக்கோபை. கடைசியாக நாம் பார்த்தோம், பவுல் அகால பிறவி போன்ற பவுலுக்கு தரிசனமாகி ஆகி அவன் வாழ்க்கை எப்படி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்தது என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோத்திரம், உயிர்த்தெழுதலை குறித்ததான தவறான கண்ணோட்டம், தவறான காரியம் இருந்தது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் தான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன். கடந்த வாரம் சொன்னது உயிர்த்தெழுதலை குறித்த தவறான கண்ணோட்டம் இருந்தது. ஆகினால்தான் உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் அந்த 15ஆம் அதிகாரம் ஒரு பெரிய அதிகாரம், அவ்வளோ பெரிய காரியத்தை என்ன பண்ணுறாரு, உயிர்த்தெழுதலை குறித்து அப்படியே எழுதுறார். பெரிய ஒரு சப்ஜெக்ட் எழுதுறார். இந்த நாளில் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு சித்தமானால் இனி வரும் நாட்கள் இந்த 15ஆம் அதிகாரத்திலிருந்து இனி வருகிற நாட்களில் தேவனுடைய வார்த்தை கொடுக்க போகிறேன். இந்த நாளில் கூட அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலிருந்தே உங்களுக்கு வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க, ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுதல் அடைய நாம் என்ன செய்யணும்? உயிர்த்தெழுதல் அடைய சொல்லுங்கப்பா. ஞானஸ்நானம் எடுத்தா போதுமா? பரிசுத்த ஆவி பெற்றா போதுமா? சபைக்கு வந்தா போதுமா? இதுதான் உயிர்த்தெழுதல் அடையத்துக்கு காரியமா? உயிர்த்தெழுதல் அடைவதற்கு இதுதானா கரெக்டு? இல்லை, அதுக்கு மேலே இருக்கு. அதெல்லாம் சாதாரண ஒரு காரியம். உயிர்த்தெழுதல் அடைவதற்கு அதெல்லாம் சபைக்கு வர்றது, ஞானஸ்நானம் எடுத்தது, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டது, வரங்கள் பெற்றுக்கொண்டது எல்லாமே. ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்தோத்திரம், அதை அடைவதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா பாத்திரவனாக மாறணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 3-4 வசனம் டக்குன்னு எடுங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து, ஹல்லேலூயா, 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, 1 இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, நம்முடைய உயிர்த்தெழுதல் குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புனா என்ன? நம்ம தேவன் மேலே வைக்கிற அன்பு மாத்திரம் இல்லை. அன்பினுடைய பூர்ணம் என்னன்னா, நம்ம தேவன் மேல் வைக்கிற அன்பு மாத்திரம் இல்லை, மற்றவங்க மேல் அன்பு வைக்கும்போது தான் அன்பு முழுசாக மாறுது. அது போல தான் உயிர்த்தெழுதல் சொன்னால், அவர் மட்டும் உயிர்த்தெழுதல் போயிட்டாருன்னா, உயிர்த்தெழுதல் பிள்ளைகள் சொல்கிற நமக்கு என்ன இருக்கிறது? போன வாரம் முந்தின வாரம் சொன்னபடி பூசிப்போ நாளைக்கு சாவோன்ற மாதிரி இருக்கலாமே. அப்படி கிடையாது. இம்மையில் நல்லா வீடு வாசல் வாங்கி வட்டி நல்லா என்ன பண்ணலாம், நல்லா என்ன ஆயிடலாம், இப்படி ஆயிடலாமே. நரகன்றதே இல்லையே, உயிர்த்தது இல்லை, அப்படி இருந்திருக்கலாம். ஆனால்
அவர் உயிர்த்ததினாலே அவருடைய பிள்ளைகளும் என்ன பண்ணப்படுவான்? உயிர்த்தெழ வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனம், மரித்தோரின் உயிர் தொழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கிறார். இந்த வசனத்திலே 2 காரியங்கள், மரித்தோர் உயிர்த்தெழுதல், மனுஷன் உயிர்த்தெழுதல் குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3லிருந்து 16 வசனத்தை படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து தான் முதல் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அவருடையவர்கள் அவனவன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவனவன் உயிர்த்தெழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42லிருந்து 54 வரையிலும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து, மனுஷனுடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து எப்படி மனுஷனை உயிர்ப்பிப்பார், அவன் எப்படி உயிர்த்தெழுவான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து திட்டம் தெளிவுமா ஆண்டவர் பவுல் என்ன பண்ணியிருக்காரு, அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, ஸ்தோத்திரம். 52ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எக்காலம் தொனிக்கும், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது மரித்தோர் எழுந்திருப்பார்கள். சொல்லுங்க, மரித்தோர் எழுந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுந்தது போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது அதே வசனத்துல சொல்லுது, நாமும் என்ன பண்ணுவோம், மறுவாக்குறோம். இப்ப இயேசு கிறிஸ்து இப்ப வராருன்னா என்ன நடக்குன்னா, நமக்கு முன்பாக யாரெல்லாம் மரிச்சாங்க, யார் மரிச்சாங்க, நமக்கு முன்ன யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து மரிச்சாங்களோ அல்ல சகல பரிசுத்தவான்களை ஃபர்ஸ்ட் எழுப்புவாரு. ரெண்டாவது என்னன்னா, பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் இல்லையா, இங்க பாத்தீங்களா, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்ல, என்ன தெரியுமா நடக்கும், என்ன அப்படியே எடுத்துப்பாரு. பிரசங்கத்தை கேட்டுக்கின்னு இருக்கிறீங்களா, உங்களை அப்படியே எடுத்துப்பாரு. இந்த இடம் அப்படியே காலியா போயிடும், மறுரூபமாக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மறுரூபம் ஆயிடுவோம். பேப்பர்ல, டிவியில இயேசு கிறிஸ்து பெந்தேகோஸ்தே சபைன்னு ஒன்று இருக்கு. இந்த சபையில் ஆராதிச்சினவங்களாம் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. வராதவனா வீட்லேயே கும்மி அடிச்சுன்னு இருக்கிறான். டிவி பார்த்துங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், வீட்டில் கைத்தட்டி சினிமா பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கிறான். அவெல்லாம் போவே மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. என்னங்க உங்களை சொல்லுங்க, யாரு கும்மி அடிக்கிற, வீட்டில் இருக்கவன் தான். இதை விட என்ன வேலை இல்லை. அப்போ மறுரூபமாக்கப்படாம மாட்டாங்க. திடீர்னு ஒரு கேள்வி வரும், ஆஹா இந்த சபையில் இருந்த அல்லலாம் காலி, ஏஜி, ஏசிஏ, சிபிஎம் எல்லா சபையில் இருந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் நிறைய பேர் உண்மையா இருந்தவங்கலாம், அவங்கெல்லாம் உண்மையா இருந்தவங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க, நல்லா உண்மையா இருந்தாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ஆலயத்துக்கு ஒழுங்கா போவாங்க, கத்தர்க்காக கரெக்டாக கொடுப்பாங்க, ஒரு ஆராதனை மிஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க வாயிலிருந்து எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை வராது, அவங்க ஏமாற்ற மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கொள்ளையடிக்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, ஏசப்பா போலவே இருப்பாங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நல்லவங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் என்ன நடக்குன்னா, இங்கிருந்து போகும்போது நமக்கு முன்ன மரிச்ச பரிசுத்தவான் நம்ம எதிர்கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. முகமுகமா அவர்களை பார்ப்போம். அல்லேலூயா. அவங்கள பார்ப்போம். எனக்கு அப்படி பார்க்குற அளவுக்கு யாருமே இல்லை. நீங்கள் யாருன்னா நினச்சிக்கோங்க, அப்படி பார்க்க விருப்பப்படல. ஏன்னா இருந்தால் பெரிய பரிசுத்தவான்களை பார்க்க நான் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. பரிசுத்தவான்களை பார்க்கணும், இவங்களெல்லாம் பார்க்கணுமே, அவங்கெல்லாம் வருவாங்க. ஆஹா. அல்லேலூயா.
சரி, சோத்திரம். அப்போ அருமையானவர்களே, உயிர்த்தெழ என்ன செய்யணும்? நான் சொன்னேன் இல்லையா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்து. நான் கற்றுக்கு சித்தமான அடுத்த வாரம் நமக்கு உயிர்த்தெழுதல் ஆண்டவர் எப்படி என்ன பண்ண போறார் பாருங்க, அது நான் சொல்றேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, உயிர்த்தெழ நம்ம என்ன செய்யணும்? இதுதான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எடுத்து படிங்க பார்க்கலாம். 54ஆம் வசனத்தை, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54 58 வரையிலும் படிக்கணும். ஒவ்வொருத்தரை படிக்கலாம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியில எப்போதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. மரணம் ஜெயமாக விழுங்க போறோம். சொல்லுங்க, மரணத்தை ஜெயமாக விழுங்கணும். இந்த வசனம் என்னது? பிசாசு ஜெயிக்கிற ஜெயமா? கடைசி சத்துருவை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு என்ன ஜெயம் கொடுக்கிறாரு? மரணத்தின் மீது ஜெயம். அப்படின்னா மரணம் நமக்கு இல்லை, மரித்தாலும் மறுத்து உயிர் தெழுவோம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு தவறா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம மறிக்கவே மாட்டோம், காலம் முழுச என்ன பண்ண போறோம், இந்த பூமியிலே இருந்து இங்கேயே வாழ போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இங்க மரித்தோரின் உயிர் தெழுதல். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணம் நிச்சயம். அந்த போருக்கு எவனும் தப்பிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. மரணம் என்ற ஒரு போர். நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்போ அருமையானவர்களே, நாம இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாக நமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆஹா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொன்னேன் இல்லையா, இருக்கிறதுல எல்லாத்த காட்டிலும் பெரிய சத்துரு எது? மரணம். இந்த மரணத்தை காட்டிலும் பெரிய சத்துரு எது? பாதாளம். பாதாளத்தை காட்டிலும் பெரிய சத்துரு எது? அக்கினி கடல். இந்த அக்கினி கடல் இருந்து நம்மை மீட்டெடுத்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது தான் இந்த உயிர் தேர்தல் நமக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ கூட நம்ம ஜீவனே இல்லாம தான் இருக்கிறோம் இல்ல? ஒரு என்ன இல்ல, ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. நாங்க அதுக்கு தான் காத்து இருக்கிறேன். எதுக்கு தான்? எப்படா வருவார் பார்த்து இருக்கிறேன். என்னன்னா, ஆனா எனக்கு ஆசை, ரொம்ப ஆசை. ஆனா இந்த உலகத்துல இருந்து இன்னும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியம் இருக்குதுப்பா. அப்பா ஓகேப்பா, சரிப்பா. அல்லேலூயா. அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கான், என்கிட்ட பேசிட்டு இருக்கோம். திடீர்னு ஓடி வந்து, தாத்தா ஏசப்பா எப்போ வருவார் கேட்காது. அவர்கிட்ட போனோன்னு அசேக தாத்தா இல்லைம்மா போகலாமா, எல்லாம் போகலாம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நாள் போக தான் போகிறோம். அல்லேலூயா. சரி. அப்போ அருமையானவர்களே, இப்போ என்னன்னா, அப்படியே இந்த உயிர் தேர்தலை குறித்து அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 57ஆம் வசனம் வரையில படிச்சுட்டு 58வது வசனத்தை அநேக நேரத்தில் விட்டுட்டு இருக்கிறேன்.
57 வசனங்களை மட்டும் படிச்சுட்டு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1லேருந்து 57 வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வசனத்தை 58ஆம் வசனம் ஒன்று இருக்கிறதே மறந்துட்டேன். நான் அதுக்கு போகிறதே கிடையாது. ஆண்டவர் அன்னைக்கு தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் இந்த 58ஆம் வசனத்தை தான் காமிச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த 58ஆம் வசனம் என்னன்னா, இந்த 1லேருந்து 57 வசனத்தினுடைய தொடர்ச்சி தான். சொல்லுங்கப்பா, என்னதுங்க? சொல்லுங்களேன். தொடர்ச்சி தான். அதனால தான் சொல்றார் 58ஆம் வசனத்தில், ஆகையால். சொல்லுங்க, ஆகையால். ஏகையால். ஆகையால். ஏகையால்னா என்ன? அது இவ்வளோ வசனத்தை பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பார்த்தோம், நம்முடைய உயிர்த்தெழுதலை பார்த்தோம். உயிர்த்தெழுதல் குறித்த தவறான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகையால் உயிர்த்தெழுதல், அவர் உயிர்த்தெழுந்து முடிச்சிட்டாரு. அவர் நம்மை உயிர்த்தெழ வைக்கும்படியாக அவர் வரப்போகிறாரு. மத்திய ஆகாயத்துல வந்து நின்று மணவாளியே வா என்று அழைக்க போகிறாரு. அந்த மணவாளியை வா என்று அழைக்கிற நேரத்தில் அந்த மணவாட்டியானது உயிர்ப்பிக்கப்பட்டு கடந்து சென்று அவரோடு இணைக்கப்பட்டு அங்கு மத்திய ஆகாயத்திலே திருமணம் நடக்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த திருமணத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம அந்த இடத்துல 4 காரியம் சொல்றாரு. 4 காரியம், 3 காரியம் தான். ஆனால் 4 காரியமா அதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். பெருசாக நான் பேச மாட்டேன். கட நான் கடந்து போகிறேன். முதலாவது பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதவாயிரது என்று அறிந்து. ஃபர்ஸ்ட் அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, உயிர்த்தெழுதல் அடைய நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கணும்னா, பாத்திரவான்களாய் மாறணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்ம செய்யணும் என்ன தெரியுமா? பிரயாசப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசப்படும். பிரயாசம். நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு வசனம். என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரயாசப்பட்டு 1-2 தீமோத்தேயு 2:6 சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடையணும். பிரயாசம் பண்ண அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். பாருங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அங்கே நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பிரயாசப்படணும்பா. முதல் சபை, எபேசு சபை, முதல் சபை பார்த்து சொல்றாரு, அதோடைய நல்ல குணம் சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்னாச்சு? தன்னை கன்னத்துல கை வச்சுட்டேன். உயரத்துல போறாரு, இன்னும் நான் செய்யணும். அல்லேலூயா. எந்த கனவு வேணாம், கனவெல்லாம் தானா நடக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ என்ன பண்ணனா அருமையானவர்களே, பிரயாசம் பண்ணமா. என்ன பண்ணமா? எடுத்து படிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். டக்கு நான் கடந்து போயிடுவேன், ஏன்னா நேரம் இல்லை. டக்குன்னு போயிடலாம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையே வேண்டிக் கொள்கிறேன். அவர் கிளமத்தோடும் என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரயாசப்பட்ட ஆட்களை குறித்து பவுலுக்கு எழுதுறாரு. எதுக்காக பிரயாசமா? சுவிசேஷத்துக்காக பிரயாசம்.
சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படுறவங்களை பார்த்தா ஒரு காரியம் கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா அவங்க பேர் எங்க இருக்கு? சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படாதவன் பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். கடைசியில பாப்பாரு, பிரயாசமே பண்ணலப்பா. எனக்கு இந்த சபையில இந்த ஊழியத்தை குறித்து நான் யோசித்து கொடுக்கும்போது ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த வசனத்தை நான் எடுக்க பிரயாசப்படல. தங்கள் ஆண்டவனுடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை சொல்லுங்க கொடுத்தார்களா? ஒரு கூட்டத்தார் கொடுக்கலையா? தங்கள் கழுத்தை கொடுக்கலாம் அப்படின்னா, நான் கழுத்தை வெட்டுறதுக்கு கொடுக்கல, தங்கள் ஆண்டவனுடைய வேலையை செய்வதற்கு என்ன பண்ணல, கொடுக்கல. இவ்வளோ பேருக்கான சபையில் சுவிசேஷத்துக்காக என்ன இல்லை, நிற்கல. சுவிசேஷத்துக்காக பிரயாசப்படல. அல்லேலூயா. அது கேட்பனே இன்னைக்கு நிறைய பேர் வரல. எப்பவுமே தெரியும் இல்லையா, நம்ம ஆளுக்கு பாஸ்டர் எப்பயுமே அந்த வாரம் வந்தால் என்ன பண்ணுவார், என்ன சொல்ல போகிறாருனே வரல. சரி, ஓகே. அருமையானவர்களே, பிரயாசப்படணுமா? என்னதுங்க? ஆமாம், உயிர்த்தெழுதல் பங்கு உள்ளவர்களாக இருக்கணும்னா நம்முடைய பிரயாசம் மிக முக்கியம். உயிர்த்தெழுதலுக்குரிய காரியங்களுக்குள்ள பிரயாசப்படணும். இந்த சுவிசேஷம் ஊழியம் என்பது அந்த உயிர்த்தெழுதலுக்கான அநேகரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்று, பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்று. இந்த பிரயாசப்படும் போது தான் உங்களுக்குள்ள என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் அழகா என்ன பண்றாரு, உங்களுக்கு பரலோகத்துக்கு அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக உங்களை மாற்றிடுவார். அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சபையாக இருக்கிற போதும் மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா, ஹலோ, ஹல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. தேவன் ரட்சிப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அதை பிச்சு போட்டுறாதீங்க. சூப்பரான ரட்சிப்பு, அது கட்சிப்போ மூக்க சீந்தி போட்டுறாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த ரட்சிப்பு எப்படி நிறைவா மாறுனா அவர் வரும்போது தான். அதுதான் பரிசுத்தவான் வேதம் என்னன்னா, ரட்சிப்பு என்பது அது தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு சம்பவம். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற முடிவு வருந்தி நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ என்னன்னா, நம்ம ரட்சிப்பை குறித்து பிரயாசப்பட்டுக்கிட்டே போவோம். எத்தனை பேர் ஜெபம் ரட்சிப்பின் பிரயாசம், வேத வாசிப்பு ரட்சிப்பின் பிரயாசம், விசுவாசம் ரட்சிப்பின் பிரயாசம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஓடுவது ரட்சிப்பின் பிரயாசம், பரிசுத்தமா வாழ்வது ரட்சிப்பின் பிரயாசம், சுவிசேஷம் அறிவிப்பது ரட்சிப்பின் பிரயாசங்கள். இவைகள் எல்லாம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம், இது சாவுல சொல்ற வசனம், 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களே கூட வரும். ஆவியானவரும் ஆம் என்று திருவலம் பற்றுகிறார். ஒரு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுந்து, அப்படின்னா அந்த பிரயாசங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பட்ட பிரயாசங்கள் அவர்களை எழுப்புதலுக்குள்ள கொண்டு போயிடும். அல்லேலூயா. அவங்க பிரயாசம் எல்லாம் இங்கே விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கர்த்தருக்காக பட்ட பிரயாசத்தை பெற்றுக்கொள்ளும்படி கடந்து போவாங்க. அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பிரயாசப்படுங்க. சொல்லுங்க, பிரயாசப்படுங்க.
தொடர்ந்து உன் காரியத்துக்காகவே எதை வேணா செஞ்சுட்டு இருக்காதுங்க. அற்ப பிரயாசம். அது என்னதுங்க? அற்ப பிரயாசம். கர்த்தருக்குரிய பிரயாசம் வரட்டும். உயிர்த்தெழுதல் அடையணும்னா என்ன பண்ணுங்க? மேன்மையான உயிர்த்தெழுதல் அடையும்படிக்கு அவர்கள் விடுதலையாக்கப்பட சம்மதியாமல் வாதிக்கப்பட தங்களை ஒப்பு கொடுத்தார்களாம். இன்னைக்கு என்ன பண்ண அருமையானவர்களே, மேன்மையான உயிர்த்தெழுதல் அடைவதற்கு நீ பிரயாசப்படுங்க. கர்த்தருக்காக எப்படியெல்லாம் நீங்க செயல்பட முடியுமோ செயல்படுங்க. எதெல்லாம் நீங்க எப்பயுமே ஒரு கவனிச்சுக்கங்க. தேவன் எப்பயுமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பயுமே ஸ்தோத்திரம், நம்முடைய நிலையை பார்த்து ஆண்டவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய மாட்டாரு. நீ எப்படி கிரியை செய்யறன்னு பார்த்து தான் செய்யற. அந்த நிலையில நீ எப்படி இருக்கிற? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே நிலையை தான் பார்க்குறாருன்னா எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அப்போ அருமையானவர்களே, முதலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிரயாசப்படுங்க. சொல்லுங்க, என்னதுங்க? பிரயாசப்படுங்க. ஊழியத்தில் பிரயாசப்படுங்க. ஜெபம் பிரயாசம். கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுங்க. உங்கள் பேர் எங்கே இருக்குமா? ஆமாம், உங்கள் பேர் எங்கே இருக்கும்? ஜீவ புத்தகம். ரெண்டாவது படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து, நல்ல கவனிங்க, உறுதிப்பட்டவர்களாயும். ரெண்டாவது எப்படி இருக்கணுமா? மரித்தோரில் உயிர்த்தெழுதல் போனோம்னா உறுதி. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கப்பா. உறுதி. உயிர்த்தெழுதல் குறித்து நான் சொல்றதுனால எல்லாம் நடந்துடும் நினைச்சிடாதீங்கப்பா. இவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணியிருக்கிற உயிர்த்தெழுதல் குறித்து 57 வசனம், 58 வசனம், 57 வசனம் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் சரிதான். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலில் போனோன்னா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உறுதியாக நிற்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியாக நிற்கணும். அல்லேலூயா. சிரிப்பாக வருது எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு. உளுத்து வச்சுக்கிட்டு உறுதி என்ன பேசுறது? ஒரு உபத்திரம் வந்தால் முடிஞ்சு போச்சு கதை. புட்டுக்கு உடச்சின்னு வந்துடும். இன்னைக்கு கிறிஸ்தவம் பாருங்க, பிரசங்கெல்லாம் எப்படி தான் ஆயிடுச்சு. உனக்கு சோறு தருவார், வீடு தருவார், பைக்கு தருவார், ஓட்ட பைக்கு தருவார், உடைச்சல் தருவார், எல்லாம் தான். இது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உறுதியாக நிலை. எதுக்கே உறுதியாக நிற்பாரு? சோறு கொடுப்பாரு, பில்டிங் கொடுப்பாரு, ஆட்டோ கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு. இதுக்கா உறுதி? யோபு 2:9 அந்த அம்மா சொல்றாங்க, நீ ஒத்தமத்தால உறுதியா இருக்கிறது என்ன? தேவனை தூசித்து ஜீவனை விடியா. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கிறிஸ்தவம் எப்படி தான் இருக்கும்? இருந்தாலும் இயேசு, இல்லாவிட்டாலும் இயேசு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது யோபுக்கு நல்லா பொருந்தும். யோபுக்கு நல்லா பொருந்தும். இருந்தா சிரிப்பா, ஓ பணம் இருக்குது ஆடுறதல்ல, இல்லைன்னா சோர்ந்து போய் உட்கார்ந்துக்கல, எப்பவும் மனரம்யமா. அல்லேலூயா. இயேசுவுக்காக நான் வாழ்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவ்வளோ ஒரு கப்பலாம் புண்ணா அட்டையா இருக்குது. சொல்றான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். என்னவா? அடி பைத்தியக்காரியே, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றனா தீமை பெறக்கூடாதோ? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1 பேதுரு 5:8-9 வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தீர்கிறான். ஆகினால 9ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்த அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசத்தில் எதிர்த்து நிற்கணும். உறுதியா இருந்து எதிர்த்து நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 12:12 சொல்லுகிறது, ஜெபத்தில
உறுதியா, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்துல பொறுமையா இருங்கள், ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 12 எவ்வளவு நிமிஷம்? 12 எவ்வளவு நிமிஷம்? 24 நிமிஷம். இந்த 24 இந்த வாரம் முழுது 24 நிமிஷம் ஜெபிச்சவங்க மட்டும் கையை தூக்குங்க. ஜெபிக்கலையா? சரி, கையை தூக்காதங்க விட்டுருங்க. 12 நிமிஷம் ஜெபிச்சவங்க மட்டும் கையை தூக்குங்க. புரியல சிஸ்டர் உங்களுக்கு? ஊர்ல பாரு, புரியல. சரி கவனிங்க. அப்ப நான் விட்டுறாத. அப்ப ஜபத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதி உறுதி உறுதி. அருமையானவர்களே, ஜபத்துல உறுதி சொல்லுங்க பார்க்கலாம். ஜபத்துல உறுதி, ஜபத்துல உறுதி. ஒரு வசனத்தை படிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரூத் 1:18. அவள் தன்னோடு கூட மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஓர்பாலும் ரூத்தும் தன் மாமி கிட்ட என்ன பண்றாங்க? மாமியோடு கூட போறாங்க. மாமி சொல்றாங்க, எப்பா இதுக்கப்புறம் என்ன மூலமா உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. நகோமி சொல்றாங்க, ஒண்ணுமே நடக்காது, நீங்க உங்க வீட்டுக்கு போகணும். ஓர்பால் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா அப்படியே போயிட்டா. எப்படி போயிட்டா? தன் முத்தமிட்டு ஓடி போயிட்டா. சரித்திரம் சொல்றாங்க, இந்த ஓர்பாலும் ரூத்தும் சாதாரண ஒரு ஆள் இல்லையா. அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி நாம பிரசங்கம் பண்ற மாதிரி அவங்க ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லையா. ராஜ வீட்டு பரம்பரை. அவங்க பெரிய பணக்காரங்களா. அவங்க இவ பார்த்தா நம்ம அப்பா அம்மா கிட்ட போனா, நம்ம கணவன் தான் மறிச்சிட்டான், நம்ம அப்பா அம்மா கிட்ட போனா நமக்கு என்ன இருக்கு? பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நம்ம அப்படி போயிடலாம். ஆனா ரூத் என்ன பண்ணானா, ரூத் என்று சொன்னாலுமே சிநேகம். சொல்லுங்க பார்க்கலாம். சிநேகிக்கிறார். இயேசுவை, தேவனை சிநேகிக்கிறவன் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலகவே மாட்டான். கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம். சொல்லுங்கப்பா. கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம். சொல்லுங்கப்பா. நீ 1000 பேர் என்னதான் இரு, கர்த்தரை நேசிக்கிறவங்க மட்டும்தான் கர்த்தருக்குள்ள இருக்க முடியும். ஒப்புக்கு சப்பானா இருக்கலாம். பார்த்தா இவ கூட போனா என்ன நடக்க போகுது? ஏன்னா நியாயப்பிரமாணம் சொல்லுது, மகன் இறந்துட்டானா அடுத்த மகனுக்கு என்ன பண்ணணும்? மனைவியா கொடுக்கணும். ஆனா மகனும் இல்லை. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா அடுத்தது இவ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அதுக்கப்புறம் இவளுக்கு கொடுக்கணும். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி என்ன ஆயிட்டா, இவ வயசாகி போச்சு. அவ குழந்தை பெற்று பழத்து கொடுக்கறதுக்குள்ள இவளுக்கு வயசாயிடும். யாருக்கு? ரூத்துக்கு வயசாயிடும். போனா அங்க ஒண்ணுமே கிடையாது. அங்க பஞ்சம் உள்ள இடம். இப்பதான் சாப்பாடு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் சாப்பாடு வந்திருக்கு. ஒண்ணுமே கிடையாது. அப்பா அவளை பின்பற்றதுனால ஒண்ணுமே கிடையாது. அவ ரூத்தை பின்பற்றல, நகோமியை பின்பற்றல, தேவனை பின்பற்றினா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அதிகாரத்தை முழுசும் வாசித்த, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய மக்கள் என் மக்கள், உன் ஜனம் என் ஜனம். அப்படியே டோட்டலா ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணா, இவரிடத்துல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு கூட பின்பற்றி போனா. நீங்க நிறைய கிறிஸ்தவம் கெட்டு போயிருக்க காரணம் என்ன தெரியுமா? தவறான பிரசங்கங்கள். என்ன தெரியுமா? நீ இயேசுவாண்ட வந்தா உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும். ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்பினா தன் சிலுவை எடுத்து கொட்டுக்குவா. ஆண்டவர் தரமாட்டார் கிடையாது, எல்லாமே தருவார். பாஸ்டர் சொல்றார், வீடு வாசல் இல்லைன்னு சொல்றாரு, எனக்கு பாக்கி தர மாட்டான்னு சொல்றார், நல்லா வாங்கி தர மாட்டேன், எல்லாமே எனக்கு தருவார். ஆனால் இந்த உலகத்தோடு அது முடிஞ்சிடும். அதை நீ அனுபவிச்சுக்கலாம், ஆண்டு கொள்ளலாம், உன் பிள்ளைகளுக்கு வைக்கலாம், எல்லாமே உண்டு.
ஆனால் தேவ பிள்ளைகளே, அது கிடைக்கும்னு சொல்லிட்டு இயேசுவை பின்பற்றுகிறது உறுதி அல்ல. அது கிடைக்கும் இயேசுவை பின்பற்றுறது உறுதி இல்லை. எதுங்க? ஐயோ சோகமா போயிட்டீங்களே. அதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு தான் சாதகமாக சொல்லிட்டேனே, எல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னத்துக்கு சோகம் மூஞ்சி வச்சுக்கணும் அப்படியே இருக்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்தவன் எங்கேயாவது சொங்கி போய் இருக்கிறானா? எல்லாம் நல்லா தாங்க இருக்கிறாங்க. இவன் கொடுக்காம அப்படியே அமுக்கி வச்சுக்கிட்டு, எந்த தேவ ஊழியத்துக்கு கொடுக்காம, எந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்காம, தான் குடும்பத்துக்கு மட்டும் இருக்கிற மட்டும்தான் அப்படியே இருப்பான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தவறா போறவன் தான் அவன் அப்படியே இருப்பான். ஆனா மற்றபடி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு அந்த உபத்திரம் வர்ற நேரத்தில் அதை உறுதியான்ட்டா அந்த மனுஷன் ஆசீர்வச்சிடுவாரு. அதுக்கு பிறகு வர சந்ததி பாருங்க, அவங்களுக்கு எந்த உபத்திரமும் இருக்காது. அவங்கள அப்படியே உயர்ந்த நிலையில கொண்டு போய் வச்சிடுவாரு. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத நிலையில கொண்டு போயிடுவாருங்க. நம்முடைய கண்களை அதை காணும். அதனால என்னுடைய இது போக்கஸ் எதுனா சிலுவை. அவர் தான் உறுதியாய், சொல்லுங்க உறுதியாய். பணம் வந்தாலும் பரவாயில்ல உறுதி, எது வந்தாலும் உறுதி, உபத்திரம் வந்தாலும் உறுதி, போராட்டம் வந்தாலும் உறுதி, என்ன வந்தாலும் நம்புவேன். ஸ்தோத்திரம் பாடலாமா அவரடி? என்ன வந்தாலும் நம்பிடுவேன், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவே, சோதனை வேதனை தாங்கிடுவே, சோத்திர பலியை செலுத்திடுவே. நிறைய இடத்துல இந்த பிரசங்கம் பண்ணா நிற்க மாட்டாங்க ஜனங்க. இன்னைக்கு எல்லாம் தூங்குறதுக்கும் உட்காரத்துக்கு தான் ஜனங்க போறாங்க. நல்லா பாஸ்ட் வாயிலிருந்து இன்னைக்கு பணம் கொடுப்பார்னு வருதா, இன்னைக்கு ஜெயம் கொடுப்பார்னு வருதா, அதிலெல்லாம் ஜெயம் இல்லைங்க. இதில் இன்னைக்கு உண்மையாக இருந்தால் உனக்கு ஜெயங்க. தவறா போகக்கூடாதுங்க. செஞ்சு உறுதியா இருப்பாருங்க. எங்க இல்லாத ஜெயம் உங்களுக்கு வந்துடும். மூணாவது படிங்கப்பா, 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் படுகிற பிரயாசம் விரதாவா இராது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும், சொல்லுங்க பார்க்கலாம் அசையாதவர்களாயும், சொல்லுங்க பார்க்கலாம் அசையாதவர்களாயும். அசையக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிரயாசம் பண்ணோம், ரெண்டாவது உறுதியா இருக்கணும், மூணாவது என்ன பண்ணக்கூடாது? அசையக்கூடாது. மத்தேயு 11:7 சொல்லுகிறது, வனாந்தரத்தில் என்னவா நான் என்ன பண்ண அசைகிறது போல என்ன பண்ணுங்க, காற்றினால் அசையும் நாணலை பார்க்க போனீர்களோ. இந்த நாணல் என்ன பண்ணனா அசைஞ்சு கொடுத்துரும். சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே கவனிங்க, அசையாதீங்க. ஸ்டெப் பண்ண அப்படியே நில்லுங்க, உறுதியா நில்லுங்க. அசைச்சு கொடுக்காதீங்க. பவுல் சொல்லுவார் ஒரு இடத்துல, நான் அவர்களுக்கு ஒரு நாழிகை ஆகிலும் என்ன பண்ணல, அவர்களுக்கு ஈனங்கள. என்னைக்கு போயிடாதீங்க, அசைச்சு கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 6:13 நான் சொல்றேன், இந்த வசனத்தை எடுக்காதீங்க, நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா பெரிய காற்று வந்து என்ன பண்ணுமா, அத்தி மரத்தின் மேல மோதுனா அது காய்கள் என்ன பண்ணுமா, அதை அசைக்கும் போது என்ன பண்ண, அதனுடைய காய்கள் எல்லாம் கீழே ஊதிடும். அந்த சம்பவத்தை சொல்ல அந்த காரியத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். அது போல நம்ம நமக்கு வரும் பிரச்சனைகளிலே நம்ம அப்படியே நின்றுட்டா நம்ம தொடர்ந்து என்ன பண்ண ஆவிக்கிற வாழ்க்கையில் ஓடிடலாம். நம்முடைய கனியும் அப்படியே இருக்கும். சொல்லுங்கப்பா, நம்முடைய கனியும் அப்படியே இருக்கும். இல்லை அசைய ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கலாம். அந்த அசைவு என்ன பண்ண, அந்த காற்று அதை அசைச்சு நம்மளை விழ பண்ணிடும். நம்முடைய கனிகள் எல்லாம் அற்று போக பண்ணிடும். நின்று சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமாம், நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். நம்ம விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கோம். எதெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுக்கறது இல்லை. எதெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாதோ, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுதான் நம்ம விட்டு கொடுக்குறோம். அசையாத. ஸ்தோத்திரம். அவன் படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? மத்தேயு 10:2 சொல்லுது. அங்கே சீசர்களுடைய பேரெல்லாம் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பேர் வரும். என்னன்னா சீமோன் பேதுரு. யார் பேர் வருதுங்க? சீமோன் பேதுரு. நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சீமோன் என்றால் என்ன? நாணல். பேதுரு என்றால் பாறை. பாருங்க, நல்ல கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சீமோன் பேதுரு நாணலாகவே இருந்தான். அப்பப்போ சீமோனா இருந்தார். அப்பப்போ அசைஞ்சு கொடுத்துருந்தார். கொஞ்சம் உலகம், கொஞ்சம் காரியம், ஆண்டவர் அப்படிதான் இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட காலம் வரும்போது ஆண்டவர் பேரை மாத்திரம்னா அது பேருக்கு கேட்டவாறு இல்லை. ஆனால் உயிர்த்தெழுதல் வல்லமை அவனுக்குள்ள வந்த உடனே அவன் வாழ்க்கை பேதுரு என்றால் பாறைன்னு அர்த்தம். அந்த பாறை என்ன பிரச்சனை வந்தாலும் அசையாம அப்படியே நின்னுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அசையாம நில்லு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 6:48. அடுத்த குறிப்பு சொல்லி முடிச்சிடலாம். டக்குன்னு எடுங்க. லூக்கா 6:48. பெருவெள்ளம் நீரோட்டம் வந்து அந்த வீட்டு மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அசைக்க கூடாமல் போயிட்டுனா என்னன்னா, அந்த வீடு கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அந்த கண்மேல் மேல் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தின்படி நடக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளையையும் அசைக்கப்பட முடியாது. சொல்லுங்க, யாரும் அசைக்க முடியாது. யாரும் அசைச்சு நம்மளை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போய் நம்ம அந்த உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக இராதபடிக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன வரட்டும், காற்று வரட்டும், புயல் வரட்டும், என்ன வரட்டும், இயேசு என் படகில். சொல்லுங்க, இயேசு என் படகில். என்ன வரட்டும், இயேசு நான் அசைக்கவே மாட்டேன். அசைஞ்சு கொடுக்க மாட்டேயா? கொஞ்சம் கூட அசைய மாட்டேறாயா? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையாங்க விசுவாசிங்க வாழ்றீங்களே கிறிஸ்துவ வாழ்க்கையா? ஒன்றுன்னா போச்சுன்னு விழுந்து போறியா? ஒரு சின்ன பிரச்சனைனா அப்படியே விழுந்து போயிடுறிய. ஒரு சின்ன காரியமானாலும் அப்படியா அப்படி போயிடுறீங்களே. இதுவா கிறிஸ்துவ வாழ்க்கை? இது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஆமாம், நான் செய்ய மாட்டேன். என்ன வரட்டும், என்னன்னா பண்ணிக்க போயா, தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஸோ லைட்டாக அசைச்சு கொடுத்துட்டு அப்படியே மேல் பூச்சிலாம் வருது கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நாங்கள்லாம் மேற்பூச்செல்லாம் இருந்ததுதான் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருந்துருப்பாங்க சபையில். ஒரு கூட்டத்தார் வரேன்னு சொல்லிங்க என்கிட்ட சொன்னாங்க. சொல்லும்போது நான் என்ன சொன்னேனோ, ஒரு கூட கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேலே வரோம். நாங்கள் 20 மேலே. இப்போ நான் சொன்னேன், என் பிரசங்கம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என் பிரசங்கம் தெரியுமா? அத்தோட ஏன் வாயை திறந்தாங்க? அருமையானவர்களே, எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க? என்னெல்லாம் உன்னை நல்லா இருப்பார் அப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியாது. சத்தியத்தை சத்தியமாக தான் பேச தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஆனால் நிச்சயமாக எப்படி மாறப்போகுது பாருங்க. ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம சபை கொண்டு வர போகிறார். அசையாதீங்க, நில்லுங்க. அல்லேலூயா.
எப்பயுமே ஒரு பரிசுத்தாய் நிறைவு வந்த உடனே பேதுரு சொல்றாரு, என்னையா என்ன சிலுவையில் எப்படி அறைங்க? தலைக்கீழ அறையா? இதுதாயா ஒரு அலையிலேயா சொல்லுங்களேன். கடைசி அவன் கடைசி சொல்லி முடிச்சிடலாம். வசனத்தை படிங்கம்மா. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்போதும் பெருகிறவர்களாயிருங்கள். கர்த்தருடைய கிரியில பெருகுங்க. கிருபையில இல்ல, கிரியில. கிருபையிலும் பெருகணும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கிரியையில செயல்ல. எதுல பெருகணுமா? பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. ஏன் என்னுடைய கிரியைகளை நான் பெருகி கொண்டு இருக்கிறேன். என் பணத்தில் பெருகி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சோத்திரம் எதை சொல்லலாம், எப்படியோ பெருகிட்டு போல. ஆனா கர்த்தருடைய கிரியையில பெருகுங்க. எதுல பெருகணுமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை யோசித்து பார்க்கும்போது ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிரியைகளை, கர்த்தருடைய பிதாவாகிய கிரியைகளை யார் தான் கிரியை பெருகினார்னா இயேசு. அப்போ பவுல் பெருகினார், அவர் தான் அதை சொல்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய கிரிகளை பெருகினார். நான் வசனத்தை மாத்திரம் சொல்லி அப்படியே கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். என்னென்ன கர்த்தருடைய கிரியில் நான் பெருகணும் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 28, 29 டக்குனு எடுங்க எல்லாரும். யோவான் 6ஆம் அதிகாரம் 28, 29. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியைகள் என்றார். கிரியா இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய கிரியைகளை பெருகிறதுனா என்னன்னா, கர்த்தருடைய கிரியை என்னன்னா அவரை விசுவாசிப்பது. அல்லேலூயா. இது நம்ம விசுவாசம் என்றது சாதாரணமாக இங்கே நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். சரி, நான் அதை விட்டுறேன், நேரம் ஆனதுனால. விசுவாசம் தான் முக்கியம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம். ஆண்டவரை விசுவாசிக்கிறது தான் என்னது, கர்த்தருக்கேற்ற கிரியை. விசுவாசத்தை குறித்து நான் ரொம்ப பேசியிருக்கிறேன், ஆனால் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 13 17 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவர்களை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். பாருங்க 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்கிறேன் என்றார். அல்லேலூயா. என்னன்னா பிதா கிரியை செய்கிறாரா, நானும் கிரியை செய்கிறேன். என்ன கிரியை செஞ்சாருங்க? யாரை சொச்சமாக்கினாருங்க? குஷ்டரோகியா, குருடரியா? 38 வருஷம் 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷன். வாஸ்தவமாகவே பழமிட்டாங்க.
பெருசா கொலத்தாண்டியில 38 வருஷமா இருக்கு. அவனை சுகமாக்குனா எல்லாம் வந்து திட்டுறானுங்க. ஏன் சுகமாக்குறேன்னு சொல்லுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நன்மை செய்வது தேவனுடைய கிரியை. நன்மை செய்வது தேவனுடைய கிரியை. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்து தூக்கி விட்டா அது தேவனுடைய கிரியை. ஒருத்தருக்கு நன்மை செஞ்சுனா ஒரு வியாதியோடு இருக்கிறாங்க, வியாதியாக இருக்கல, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அவங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு சுகமாக்கி வந்தீங்கன்னா, ஒரு ஜெபம் பண்ணி நீங்கள் அவங்களை சுகமாக்குறீங்கன்னா அது நன்மை. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். வியாதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் உபவாசம் ஜெபம் பண்ணி அவங்களை சுகமாக்கணும், விடுதலையாக்கணும், அப்படி பிசாசு கிரியில் இருக்கிறாங்க, அவங்களை ஜெபம் பண்ணி சுகமாக்கும் போது அதுதான் நன்மை. அதான் தேவனுடைய கிரியை. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். என்னதுங்க? மூணாவது பாருங்க, 3:21. யோவான் 3:21 எடுப்பா. படி. படிங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன்னுடைய கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அல்லேலூயா. சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு. மூணாவது என்ன தெரியுமா? தேவனுடைய கிரியில பெருகுதுன்னா சத்தியத்தின்படி நடப்பது. என்னதுங்க? நான் சொல்ற பிரசங்க புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு நேரம் கத்து நீங்க புரியுதா? என்னது? தேவனுடைய கிரியனா ஏதோ எதையோ பின்பற்றுகிறது கிடையாது, சத்தியத்தின்படி நடப்பது. சொல்லுங்க, சத்தியத்தின்படி நடப்பது. அதுதான் ஒளியில நடக்கிறது. 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 39-40. அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய பாருங்க, கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, அதற்கு அவர்கள் ஆபிரகாம் எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களுக்கு நோக்கி, ஆபிரகாம் என் பிள்ளைகளானால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஆபிரகாமின் கிரியைகள் தான் தேவனுடைய கிரியை. சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? என்ன கிரியை? ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதை குறித்து பேச முடியுமா? ஏமா உட்கார்மா. என்னது? பேச முடியுமா? ஒரு நாள் 2 நாள் பத்துமா? விசுவாசிகளுக்கு தகப்பன அவர் தான். அவரை போல கொடுக்கவும் முடியாது, அவரை போல விட்டு கொடுக்கவும் முடியாது, அவரை போல ஜெபம் பண்ணவும் முடியாது, அவரை போல உபசரிக்கவும் முடியாது, அவரை போல ஒரு வாழ்க்கை இருக்க முடியாது. அதுதான் தேவனுடைய கிரியை, பரிசுத்தம். சொல்லுங்க, பரிசுத்தம். பரிசுத்தம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடைசியா தேவனுடைய கிரியையில நம்ம கர்த்தருடைய கிரியையில்னா 5வது காரியம் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம், யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக நீங்க அப்படியே நீங்க 7ஆம் வசனத்தை படிங்க. பாருங்க, பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. இந்த பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பார்த்தீங்கன்னா சீலோவாம் குளத்துல அவனை பார்த்தீங்கன்னா அது என்ன கிரியைன்னு சொல்றாருன்னா, ஆண்டவர் 4ஆம் வசனம் சொல்லுகிறது,
பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத. ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. என்னை அனுப்பினவருடைய கிரியை என்ன? குருடனுடைய கண்ணை திறக்கிறது. வாய் தந்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பாஸ்டர். நானே இந்தியாவுக்கு வந்த தோமா 29 பேரை கண் குருடனை நல்லாக்கினாராம் இந்தியா தேசத்தில். நான் தோமாவா என்ன, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா என்ன குருடர்லாம் சுகமாக்குறது? அது கட்டாயமாக நம்ம செய்ய மாட்டேன்னு வச்சுக்கோங்க. அவர் வேலை செய்ய கிருபை கொடுத்தாருன்னா கிருபை கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளே, நீ அநேகருடைய கண்களை திறக்கணும். சில மனக்கண்களை திறக்கணும். சொல்லுங்க, மனக்கண்களை திறக்கணும். அநேகரை கர்த்தருக்குள் நடத்தணும். அநேகரை கர்த்தருக்குள் நடத்தணும். நடத்துவேன். அநேகருடைய கண்களை திறக்கணும். பவுல் ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்வார், அநேகருடைய கண்களை திறக்கவும் என்னை கொண்டு என்னை ரட்சிப்புக்குள் நடத்தலான்னு சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, கர்த்தருடைய கிரியைன்னா என்ன தெரியுமா? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். நன்மை. 3வது சத்தியத்தின்படி செய்கிறது. 4வது பரிசுத்த கிரியைகள். 5வது மற்றவருடைய கண்களை திறக்கணும். ஆண்டவர் அந்த குருடனுடைய கண்களை சீரோம் குளத்தில் கழுவி கண்களை திறந்தார். இன்னைக்கு அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு யாருன்னே தெரியாமல் குருடராய் போய் கொண்டு இருக்கிறாங்க. பள்ளத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிழையாம் கண்கள் மூடப்பட்டது போல எதற்கு ஆபத்து இருக்கிறதை பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கண்கள்லாம் திறக்கணும். அதுதான் கர்த்தருடைய கிரியை. அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதலை பங்கடையணும்னு சொன்னா கர்த்தருக்குள் பிரயாசப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்குள் பிரயாசப்படுவேன், உறுதியாய் இருப்பேன், அசையாமல் இருப்பேன், கர்த்தருடைய கிரியிலே எப்போதும் பெருகுவேன். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்திருப்போம்.